जानकीकान्तस्मरणं आञ्जनेयस्वामिनः सद्गुरुस्वामिनः ह्रीङ्कारत्रयसम्पुटेन महता मन्त्रेण सन्दीपितं स्तोत्रं यप्रतिवासरं तव पुरो मातर्जपेन्मन्त्रविधि तस्य क्षोणिभुजो भवन्ति वशगाः लक्ष्मीशिरस्थायिनी वाणी निर्मलसूक्तिभारभरिता जागर्ति दीर्घं वयः अवधूय च तां बुद्धिं बभूवावस्थितस्तदा जगाम चापरां चिन्तां सीतां प्रति महाकविः न भोक्तुं नाप्यलङ्कर्तुं न पानमुपसेवितम् अन्येयमिति निश्चित्ये पानभूमौ चचारसः தொண்டில் போட்டு கொடுத்துருப்ப இல்லையா? இது என்ன கொடு இல்லை இல்லை ஷேபதியான பரமாத்மா ஸ்ரீனிவாசன் பதித பாவனாய் ஸ்ரீராமனாய் அவதாரம் பண்ணி சகல தர்மங்களையும் சம்ஸ்தாபனம் பண்ணி பரமானுகிரகம் பண்ண சரித்திரத்தை ஸ்ரீமத் ராமாயணமாக வால்மீகி எதிரம் பண்ணி ராமாயணம் மட்டுமில்லை ராமன் நாமாவே இன்னைக்கு சேவத்தை கொடுத்துருக்கு. சரித்திரத்தை படித்தவாளுக்கு தெரியும். நாமாவை சொல்லி யார் யாரை எப்படி எல்லாம் கரையத்திருக்கார். இங்கே ராமாயண சொல்லத்துக்கே நேரமில்லை. அதனால மகான்களுடைய சரித்திரத்தை குறிப்பிடுறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கலை. ராமநாமாவை சொல்லி யார் யாரை எப்படி எல்லாம் சுத்தம் பண்ணியிருக்காள் அப்படிங்கிறது கோவிந்தரால் போன்ற மகான்களுடைய சரித்திரத்தை படித்தவாளுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவன் நாமாவே படுத்திருக்க நம்மை மாதிரி உள்ளவனுடைய சரித்திரத்தை தொடுத்து ராமாயணம் திருமணம் குஷலவாள் ராமனுடைய சன்னதியிலே ஆரம்பிச்சு அஸ்வமேத மகாமண்டபத்தை கானம் பண்ணாள். ஒரு இடமா பார்த்து ராவண அந்த பக்கத்தில் வந்து சீதையை பார்த்து ஒரு நிமிஷம் மொழியார்களமோன்னு பார்த்து இவர் சீதையில் தீர்மானம் பண்ணி அங்கிருந்து கிளம்பி பானபூமி குளிக்கிற இடங்கள்லாம் அங்கெல்லாம் சமுத்திரக்கரையில் வந்து வருத்தப்பட்டான். கிளம்புற போது மாறத்தட்டுன்னு கிளம்பினோம் பண்ணி முதல்ல சீதையை ராமன் ஸ்ரீரத்தை தாடி
அந்த மாதிரி முறை லட்சுமியும் மனசு தியானம் பண்ணி மனசு பகவான் கொடுத்து இப்படி இருக்கிற கவலைகள் குழப்பங்கள் போகும். உங்களுக்கு சொல்றாருந்தா இந்த ரூமில் அங்கதான் போடணும். சமையல் உள்ள அந்த பகவான் அனுசந்தானம் மனசு கொடுத்து ரெண்டு கூட அவதான் வெளியேறும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் பூஜை பண்ணாலும் மனசு 10 நிமிடமாவது பகவான் செலுத்தினா போறோம். மனசுல இருக்கிற குழப்பம் கவலை எல்லாம் விலகணுமே. ராமலட்சுமண உள்ள வாங்கி அனுசந்தானம் பண்ணாலாம். சமுகூர்த்தமிவ த்யாத்வா சிந்தாவக்ரதிதேந்திரியா. நாராயணத்தில் பட்டத்திரி சொன்னாள், குருவாயூரப்பா தியானந்தே சீலயேயம் சுகதுர்பத்தாசனோ நாசிகாக்ரே நஸ்தாக்ஷப் புரகாத்யைஹ ஜித பவனபதஹ சித்தபத்மம் த்வவாஞ்சம் ஊர்த்வாக்ரம் பாவயித்வா. ரவி விதுஷிகினா ஒரு ஸ்லோகத்துக்குள்ளே தியான யோகத்துடைய லட்சணம் முழுக்க வர்ணித்திருக்கார் பட்டத்திரி. பகவத் பிரசாதம் உள்ள கைகளால் தான் அப்படி முடியும். ரவி விதுஷிகினா சம்பிசிந்தியோபரிஷ்டாதி தத்ரஸ்தம் பாவயே த்வாம் சஜல ஜலதர ஷாமளம் கோமளாங்கம். குருவாயூரப்பா உன்னை உள்ள தியானம் பண்ணும்னாள். எப்படி தியானம் பண்ண தெரியுமா? நாள் தியானந்தே சீலயேயம் சமதனு சுகபத்தாசனோ நாசிக. உடம்ப பரிசுமப்படுத்திக்காமல் உட்கார்ந்துக்கணும். ஆசனம் ஆரம்பிக்கிற போதே யோக சூத்திரத்தில் ஸ்திர சுகமாசனம். சரீரத்தை சிரமப்படுத்திக்காமல் ஹட்டயோகம் பண்ணிட்டு ஜபம் பண்ணக்கூடாது. சரீரத்தை சிரமப்படுத்திக்காமல் உட்கார்ந்துக்கணும் தியான யோகம் பண்ணுற போது. சமதனு சுகபத்தாசனோ நாசிகாக்ரே. முதல்ல பிராணாயாமாதிகள் பண்ணி மனசை அசையாமல் ஸ்திரப்படுத்திக்கணும். பிராணாயாமம் தான் மனசை சந்திரப்படுத்தாமல் பண்ணும். சமதனு சுகபத்தாசனோ நாசிகாக்ரே. அந்த பிராணாயாமம் பண்ணுற போது எதை பார்த்துக்கணும் தெரியுமான்னு நாள் பக்கத்தில் இருக்கிறது தெருவில் போகிற பசுமாடுகள் வண்டி காரெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. தன்னுடைய மூக்கனுடைய நுனியை பார்த்துக்கணும். சமதனு சுகபத்தாசனோ நாசிகாக்ரே. இதில் கூட விவாதம் உண்டு. புத்தி பிரவேசித்தா விவாதம் உண்டு. நாசிகாக்கிரமா இதுவா அதை வச்சு தான் சிவவிஷ்ணுவாளுடைய திருமண் மாறுறது. நாசிகாக்கிரம் இதுலேருந்துன்னு சில பேர் அபிப்பிராயம், சில பேர் இதுலேருந்து அபிப்பிராயம். திருமண் இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுக்கும் இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுக்கும் வித்தியாசமே அதை வச்சு தான் வருது. நொழின்னு வர்ற போது இந்த பகுதியா அந்த பகுதியா, இந்த பகுதியின் அபிப்பிராயம் இந்த பகுதியின் அபிப்பிராயம் சொல்லுவாலும் மட்டும். ஸ்திரதரு சுகபத்தாசனோ நாசிகாக்ரே நஸ்தாக்ஷ பூரக. அதை வச்சாலே தென்கலை உலக சம்பிரதாயம் மாறுறது. நஸ்தாக்ஷ பூரகாத்யைஹ. அதாவது ராமானந்த இதை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன். எதுலேயுமே மூலப்பகுதிங்கிறது ஒட்டின்னு இருக்கிற பகுதி மூலப்பகுதி. எந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பகுதி மரத்தில் ஒட்டின்னு இருக்கோ அந்த பகுதி மூலம்னும், எந்த பகுதி நீக்கு தொங்கின்னு இருக்கோ அந்த பகுதி அக்ரமம் கணக்கு பண்ணுறோம். அப்படி தானே பண்ணிட்டு இருக்கோம். அப்போது
கை காலில் வர்றபோது பாத மூலம் உபாகதாங்கிறார் சில இடத்துல. காலுக்கு இதெல்லாம் மூலமாக இருக்கணும், இது அக்ரமானா இருக்கணும். பாத மூலம் உபாகதா அப்படின்னு சொல்கிறோம். சில அங்கங்களுக்கு வர்றபோது சப்தங்கள் மாறுறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பக்கத்தில் ஒட்டின்னு மீதி தொங்கினா எது நுனி எது அடின்னு தீர்மானம் பண்ண முடியும். மூக்கில் முழு பகுதியுமே ஒட்டின்னு இருக்கு, ஒரு பகுதி ஒட்டின்னு மீதி தொங்கலையே. அதனால் நுனி அடி கணக்கு பண்ணுறதுல ரிஷிகளே திணறி இருக்கா. எது அக்ரம் எது மூலம் தீர்மானம் பண்ண முடியல. சமத அஸ்த மூலம், அவனுடைய அஸ்த மூலத்தை அடைஞ்சுங்கிறாள், பாத மூலம் அடைஞ்சுங்கிறாள். இந்த பகுதிக்கு இந்த அர்த்தங்கள்லாம் பண்ணுற போது கொஞ்சம் இப்படின்னு சொல்லியிருக்காள் அப்படின்னு சொல்லியிருக்காள் சில பதங்களை. அதனால் அது வைக்கிற போது நாசிக ஆக்கிரம்னா எந்த பகுதி அப்படிங்கிறதுல அபிப்பிராய பேதம் உண்டு. சமதனு சுகபத்தாசனோ நாசிகாக்ரே நஸ்தாக்ஷபுரகாத்யை. மூக்கனுடைய நுனியை பார்த்துட்டு பிராணாயாமம் பண்ணணும். நஸ்தாக்ஷபூரகாத்யை ஜித பவனபதா பிரேஜகம் கும்பகம் பூரகம் சொல்வாள். அந்த மாதிரி முறையில் அழகாக பிராணாயாமம் பண்ணி அது சில பேர் கும்பகம் மண்டைன்னு ஒரேடியாக சேர்க்க ஆரம்பித்து திணறி போயிடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக கும்பகத்தை அபியாசம் பண்ணணும். அதாவது மூச்சை இழுக்கணும், கொஞ்சம் நாள் கழித்து பிராணாயாமம் சொல்லி விட்டுடணும். முறைப்படி பண்ணினா சவ்யாஹிருதிகாம் சப்ரணவாம் காயத்ரீம் சிரசா சஹ திரிப்படேதாயத பிராணா பிராணாயாமஸ்ஸ உச்யதே. மூச்சை ஒரு பக்கத்தால் இழுக்கணும். இழுத்துட்டு மூச்சை சேர்த்துக்கிறோம் இல்லையா, எடுத்தோடனே இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்கோ. நாளையில பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாதிப்பு ஏற்படும். அதுக்கு மாறுதல் சொல்லப்பட்டிருக்கேன், பின்னாடி சொல்கிறேன். மூச்சு சேர்த்து இல்லையா, அந்த இடத்துல சேர்த்துட்டு ஓம்பு ஆரம்பித்து சொல்கிறோமே, அதுக்கு அந்த காயத்ரி ஆசிலாம் இது வரையும் சொல்லி முடிக்கிறோமே, அது வரையும் உள்ளதை 3 தடவை சொல்லணும். தலையில் அந்த காற்றை வச்சுட்டே 3 தடவை சொல்லணும். கடைசியாக மெதுவாக இறக்கணும். ஏற்றுறது போல் 2 மடங்கு நேரத்தோடு மெதுவாக இறக்கணும். இறக்குறப்போ பொட்டின்னு காற்று பிடிங்கி விட்டா மாதிரி வெளியில் வந்துடும். எல்லாம் அபியாசத்தால் வரணும். எவ்வளோ நாள் ஏற்றினோமோ அதை போல் 4 மடங்கு தரிச்சிக்கணும். ஓம்புவை 3 தடவை சொல்லணும் தரிச்சிட்டு. சவ்யாஹிருதிகாம் சப்ரணவாம் காயத்ரீம் சிரசா சஹ திப்படேதாயத பிராணா பிராணாயாமஸ்ஸ உச்யதே. இப்படி 3 தடவை சொன்னாத்த சொல்லிவிட்டால் அது ஒரு பிராணாயாமம். ஒரு பிராணாயாமத்துக்கு 3 தடவை ஓம்பு சொல்லணும். இது மாதிரி 3 தடவை பண்ணணும் காயத்ரி ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் காயத்ரி பண்ணணும்னு முதல்ல இந்த கிரமத்தில் தான் சொன்னாள். இதுபடி சொன்னால் 9 ஓம்பு ஆகும். 3 தடவை தான் பிராணாயாமம் ஆகும். ஆனால் இந்த கும்பகம் இருக்கு பாருங்க, சேர்த்து வச்சுக்கிறது, அது முறையோடு அழகாக சேர்க்கலைன்னா புத்தியை போய் பாதிச்சுடும். அதனால ரிஷிகள் அதுக்கப்புறம் என்ன கருணை பண்ணாலும் இந்த பொங்கும் பண்ணுறேன் ரேசம் பண்ணுறேன்லாம் ஆரம்பிக்காதே. மூச்சை ஏற்றி ஏதோ ஒரு தடவை ஓம்பு சொல்லிட்டு விட்டுடும். அது மாதிரி முறையோடு பண்ணாமல் பண்ணுறோமே, அதனால் 9 ஓம்பு போல 10 ஓம்புவாக பண்ணிடும். பிராயசித்து தான் ஒரு 9 கூட சேர்த்து பண்ணிடும் அப்படின்னு ரிஷிகள் கருணையோட. ஏன்னா கும்பம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ண வேண்டிய விஷயம். பல பேர் புத்தகத்தை பார்த்து பிராணாயாமம் பண்ணுன்னு ஆரம்பித்து பைத்தியம் பிடிச்சலையும் பல பேர். எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாசிகாக்ரே நஸ்தாக்ஷபுரகாத்யை ஜித பவனபதா. அது மாதிரி பிராணாயாமங்களை முறையோடு பண்ணினா மூச்சு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். நம்ம கையில் மூச்சு கட்டுப்பாடு வந்துருச்சுக்க மனசு தானே அடங்கிடும். ஜித பவனபதவா சித்த பத்மம் துவாஞ்சம். உள்ள ஹிருதயம் கவுந்து இருக்கு. உள்ள எல்லா ஜீவனுக்கும் ஹிருதயம் கவுந்து இருக்கு. சில பேர் என்ன சொல்வாள், என்ன நினச்சிப்பாள், அந்த கவுந்திருக்கிற ஹிருதயத்தை நிமித்திக்கணும்னு சொல்வாள். கவுந்திருக்கிற ஹிருதயத்தை யாராலையும் நிமித்த முடியாது. கவுந்திருக்கிறதா தான் இருக்கும். ஊர்தாக்ரம் பாவயித்வா, அது நிமிந்திருக்கா மாதிரி கல்பிச்சுக்கணும். ஊர்தாக்ரம் காரயித்வா இல்லை, ஊர்தாக்ரம் பாவயித்வா, நிமிந்திருக்கா மாதிரி நினச்சிக்கணும். ஊர்தாக்ரம் பாவயித்வா ரவி விது சிகினா சம்பிச்சிந்தியோபரிஷ்டாது. சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம்
எல்லாத்துடைய ஸ்தானமே அதான்னு மனசில் கல்பிச்சுக்கணும். அதுக்கு மேலே தத்ரஸ்தம் பாவயே, ஒவ்வொரு பதமும் பகவான் நாக்கில் இருந்துன்னா வருது. நம்ம மாதிரி உள்ளவளால் தான் என்ன சொல்லுவோம், நீ அங்கே இருக்கா மாதிரி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். வெறுதுக்கே இருக்கா மாதிரி அல்ல, பகவான் உண்மையாகவே அங்கே தான் இருக்கா. தத்ரஸ்தம் பாவயித்வாம், தத்ரஸ்தம் கல்பயித்வா பாவி, தத்ரஸ்தம் பாவயி, அங்கே இருக்கீ நீ அந்த ஒன்றை தியானம் பண்ணும். தத்ரஸ்தம் பாவயேத்வாம் சதல ஜலதர ஷமலம் கோமலாங்கம். மீதி இடத்துக்கு தான் பகவானை கொண்டு வைக்கணும். ஒரு விக்கிரகம் பண்ணினா கூட அதில் பிராணபிரதிஷ்டை உண்டு, ஆவாரம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் ஹிருதயத்தில் தியானம் பண்ணுற போது எந்த விதமான பிராணபிரதிஷ்டையும் எதுவும் வேண்டாம். ஏன் தெரியுமா, உண்மையாகவே பகவான் இடமே அதான். ஆதிசங்கர் சொன்னாள், பகவான் இருக்கிற இடம் ஹிருதயம் அப்படிங்கிறது என்ன அடையாளம் தெரியுமான்னாள். பரம நாஸ்திகன் மகனும் நான் யார் தெரியுமான்னு எங்கே தட்டிக்கிறான் பாருன்னு சொன்னார். நான் யார் தெரியுமான்னு இங்கே தான் தட்டிக்கிறான். அவன் சரீரத்தால் சொல்கிறான் நான் யார் தெரியுமான்னு. தலையில் 2 போட்டு கொண்டுதானே நான் யார் தெரியுமா சார் அப்படின்னு ஒத்தலாம் போட்டு கொண்டிருக்கிறாளே, நான் யார் தெரியுமான்னு இங்கே தான் தட்டிக்கிறாள். ஏன் தெரியுமோ, உண்மையாக நான் சொல்ல வேண்டிய வஸ்து அங்கே தான் இருக்கு. தத்தஸ்தம், உண்மையாக நான் சொல்ல வேண்டிய வஸ்து அங்கே தான் இருக்கு. அந்த சத்தியம் தானே வேலை செய்யும். சத்தியத்துடைய சம்பந்தம் இருக்கு பாருங்கோ. நீ கூட ஒரு திருஷ்டாந்தனே கதையில் இல்லை தெரியாம, பூஷணிக்காயை காணும்னா நான் அவசரம் கொலையில் போய் பார்த்தா திடீர்னு பூஷணிக்காயை காணும்னா அவசரமாக கூட வந்தவன் முதுகை தொடச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு, ஏதாவது பூஷணிக்காய் தூக்கினா முதுகில் வெள்ளையும் அவன் பூஷணிக்காய் தேடி இருக்கான் சொன்னதுனால தெரிஞ்சிட போகிறதில் முதுகை தொடச்சிட்டாரான்னு ஒரு திருஷ்டாந்தி சொல்லுவாள். அது மாதிரி சத்தியம் உடனே வேலை செய்யும். உங்களுக்கு புரிய முடியாது வேற ஒரு திருஷ்டாந்தம், இதெல்லாம் பழைய நாள் திருஷ்டாந்தம். பூஷணிக்காய் கொடியில் விளையும்னே பல பேருக்கு தெரியாது, மரத்தில் காய்க்கிறது நினச்சிட்டு பாடுறாள். இந்த மாதிரி காலத்தில் இந்த திருஷ்டாந்தம் எங்கேருந்து பொருந்தும்? அதனால் உங்களுக்கு புரிய முடியாது சொல்கிறேன். திருடன் வந்து வீட்டில் திருடன் வந்துட்டான்னு வச்சுக்கோ, திருடன் கத்திரவுன்னு கொத்துசாவியை பிடிச்சிப்பார். திருடன் இந்த கொத்துசாவி வச்சு திருட போகிறதில்லை. அந்த திருடன் எதற்காக வந்திருக்கானோ அந்த வஸ்துக்கும் கொத்துசாவிக்கும் உள்ள சம்பந்தம் வேலை செய்து பாருங்க நம்ம அறியாமலே. அது மாதிரி நான் சொன்ன உடனே அந்த நான்கிற சப்தத்துக்கும் உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு உள்ள சம்பந்தம் வேலை செய்கிறது. அவன் நாசிக்கிறான், அவன் தெரிஞ்சு பண்ண வேண்டாம். சாவியை பிடிச்சிக்கிறோம், தெரிஞ்சால் பிடிச்சிக்கிறோம், நம்ம அறியாமலே பிடிச்சிக்கிறோம் இருக்கும். அது மாதிரி அறியாமலே கை அங்கே போகிறது. ஏன்னா நானும் சொல்ல வேண்டியவன் அங்கே தான் இருக்கான். தத்ரஸ்தம் பாவயே த்வாம் சதல ஜலதர ஷமலம் கோமலாங்கம் அப்படி சொன்னாலும் நாராயணத்தில் பட்டத்தில் சொல்லும்போது பகவானை உள்ளே வச்சு அனுசந்தானம் பண்ணி பழகணும். அது மாதிரி ஆஞ்சநேயன் அதுவும் சோகங்கள் வர்ற போது பகவானை ஹிருதயத்தில் தியானம் பண்ணணும், அல்லது மனசை பகவான்கிட்ட கொடுத்து பழக்கணும். அது மாதிரி ஆஞ்சநேயன் சமூகூர்த்தம் தியாத்வா 1 மணி நேரம் தியானம் பண்ணிவிட்டு